நீங்கள் கேட்கப்படுகிறீர்களா, மற்றவர்கள் காது கொடுக்கிறார்களா என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள், கருத்துக்கள். உங்களின் மதிப்பு பெரிய நிகழ்வுகளில் காணாமல் போவதில்லை. நீங்கள் கவனிக்காத சில நேரங்களில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் தொலைந்து போகிறது. அதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய கூட்டத்தில் பேசுபவர்கள் சாதாரண விஷயத்தில் கருத்தில் கொள்ளாத காரணத்தினால் மதிப்பு காவு கொடுக்கிறார்கள். அவர்கள் மதிப்பை அவர்களே காவு கொடுத்து விடுகிறார்கள். கீழ்குறிப்பிடும் தவறுகள் சிலவற்றில் நீங்கள் யோசித்து பாருங்கள், உண்டா இல்லையா என்று. உண்டாக இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் தூக்கி வீசிவிடுங்கள், அவ்வளவுதான். கூட்டங்களில் நீங்கள் அமரும் இடம் பின்வரிசையாக இருந்தால் மற்றவர் கவனத்தை தவிர்க்க விரும்புகிறீர்கள் என்று உங்களை பற்றிய ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். சரியான முதல் அல்லது 2-3 வரிசைகளில் உங்களுடைய பங்களிப்பையும் நம்பிக்கையையும் உயர்த்தி காட்டும் வகையில் நீங்கள் அமர்ந்தீர்கள் என்று சொன்னால், ஓ அவரா என்று கேட்பார்கள். நிமிர்ந்த நேர்கொண்ட நடை, தொய்வில்லாத நடை, இதை பேசும் பொழுது நடப்பதே கஷ்டம், இதில் போய் தொய்வில்லாத நேர்கொண்ட நடையா? அப்படி நடக்கும் பொழுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வேறு மாதிரியாக இருக்கும். அதற்காக விரைத்து கொண்டு நடக்கக்கூடாது. நீங்கள் நடப்பதிலும் உங்களுடைய பாணியை காட்ட வேண்டும். நேர்கொண்ட நடை மரியாதையை பதிலாக பெறும். இல்லை என்றால் அவரா என்று விட்டு விடுவார்கள். கடினமான நேரங்களில் உங்கள் முகபாவனைகளை உங்களை காட்டிக் கொடுத்து விடும். அமைதியான நீரோடை முகம் திறமைகளையும் கட்டுப்பாடுகளையும் தெரிவிக்கும். ஆஹா, இவர் பேசும்பொழுது இப்படி ஏதோ இருக்கிறது. அவர்களாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். நீங்கள் அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், சரியாகத்தானே இருக்கும். உடனடியாக கைபேசி தொடர்பு கொள்பவர்கள் முழுமையற்ற செயல்பாடுகளைத்தான் தெரிவிக்கிறார். ஏனென்றால் மூடி வைக்கப்பட்ட கைபேசி மரியாதையையும் குவிந்த எண்ணங்களின் அடையாளம் காட்டுகிறது. அது இல்லாத இடத்தில் மரியாதை காவு கேட்கிறது. உடனடி பதில் எல்லைகளை குறிப்பதல்ல, சிந்திக்கும் நேரமும் தாமதமும் ஆழ்ந்த கருத்தை வெளிக்காட்டும். குறுக்கே பேசுபவர்களை கொந்தளிப்பில் வறுத்து எடுக்கக்கூடாது. அது நீங்கள் எவ்வளவு பொறுமையற்றவர் என்பதை காட்டி உடனே உங்களுடைய மதிப்பை குறைத்துவிடும். மாறாக அமைதியாக திசை திருப்பி உணர்வுகளை கட்டுக்குள் வைப்பது உங்களுக்கு பலன் தரும். பேசாமல் இருக்கும் பொழுது கைகளை இறுக்கமாகவோ ஓங்கியோ பேசும்போதும் உங்களின் மெய்ப்பாடுகளை படம் வரைந்து காட்டி விடுகிறார்கள். மெதுவாக மூச்சு விட்டு அமைதியாக முகபாவனையை மாற்றி நேரம் சொல்லும் பொழுது உங்கள் கருத்து அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பேச்சுவார்த்தையை வெட்டி செல்லும் போது